இங்கே கொரிந்தி சபையை பார்த்து அவர் சொல்றாரு, உங்களை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கு. இதே பவுல் சொல்றாரு கலாத்தி சபையை பார்த்து, கலாத்தி சபை மக்களே, உங்களை போல ஒரு பைத்தியக்காரர் யாருமே இல்லைன்றாங்க. உங்களை மாதிரி நான் பார்த்துலன்றார். ஏன்னா ஒரு காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்கன்னா கண்ணு கூட பிடுங்கி கொடுக்க ரெடியா இருந்தீங்க, கேட்ட கண்ணு கூட எடுத்து கொடுக்க ரெடியா இருந்தீங்க. இன்னைக்கு நான் உங்க இடத்துல வந்திருக்கிறேன், நீங்க யாருன்னு கேக்குறீங்க. போன மாசம் வந்தப்போ என்ன பண்ணீங்க? வீட்டுக்கு கூட்டு போயிட்டு என்ன கனம் பண்ணீங்க, நீங்க எல்லாம் செஞ்சீங்க. பாஸ்டர் நீங்க தான் உயிர் பாஸ்டர். நீங்க இன்னைக்கு நீங்க யார் என்று கேக்குறீங்க. இன்னைக்கு ஷாக்கா இருக்கு. நான் நம்ப முடியல பவுல், நம்ப முடியலையே, இப்படி மாத்தீங்களே. இப்படி மாறுறதுக்கு யாரு காரணம்? சொல்றாரு, அது சொல்ற கொஞ்சம் மேல போயிட்டு, உன்னை மயக்கினவன் யாரு சொல்லுவாங்க இல்லையா? என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, அவன் மயக்கிட்டான். என் பையன் ரொம்ப நல்ல பையன், அந்த பொண்ணு மயங்கிச்சு. மயக்கம் மனுஷன் வாழ்க்கையில மயக்கம் மட்டும் வரக்கூடாதுங்க. சொல்லுவாங்க தெரியுமா? பரவாயில்ல, அதான் மயக்கம் வந்தாலே உன்னை மயக்கினவன் யாரு? உன்னை மயக்கினவன் யார்? அப்படி மயங்கிட்டானே, என்ன இருக்க மயங்கிறதுக்குன்னு தெரியல. அவன் மயங்கலாம். சிம்சோனு மயங்கிட்டான். போயிட்டு மயங்கி என்ன பண்ண? படுத்திருக்க மடியில போயிட்டு வேற அந்த அம்மா சுயிறாங்க. சொல்லு பலமெல்லாம் எங்க இருக்கு சொல்லு. ஆண்டர் சொன்னாரு, சொல்லாதப்பான்னாரு. ஆண்டர் காடலி இப்ப இந்த அம்மா மயங்கிட்டான். புதுசா கல்யாணம் பாத்தீங்களா, அப்படியே கை பிடிச்சுதான் போவாங்க ரெண்டு பேரும். எங்க போனாலும் அது மயக்கம். அது யார் பேச்சையும், அப்பா பேச்சையும் கேட்காது, அம்மா பேச்சு யாரு பேச்சையும் கேட்காது. அவனுக்கு பேச்சு தான் கேட்கும், வேற யாரு பேச்சையும் கேட்காது. ஒரு 6 மாசம் போன அப்புறம் தான் கேட்கும். தெளிவு சொல்லுவாங்க பைபிள் தெரியுமா? கெட்டகுமாரா புத்தி தெளிந்த போது, அது மாதிரி புத்தி தெரியும் 6 மாசம் கழிச்சுதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேண்டாம் சொல்றவங்க ஒரு நாள் நமக்கு வேணும்னு சொல்லுவோம். இன்னைக்கு வேண்டாம் சொல்லுவாங்க நிறைய பேர். இன்னைக்கு வேண்டாம், இதுக்கு அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், அண்ணன் தம்பி யாரு வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் வரும், அப்போ உனக்கு எல்லாம் தேவைப்படுவார்கள். அப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு மனுஷன் நினைக்கிறான், நமக்கு காசு இருக்கு யாரும் வேண்டாம், நமக்கு புருஷன் இருக்கான் யாரும் வேண்டாம், எனக்கு மனைவி இருக்கு யாரும் வேண்டாம். ஆண்டவர் அப்படி உண்டாக்கவே இல்லைங்க. குடும்பமா தான் கத்த. பைபிள்ல கூட நீங்க பாருங்களேன், நோவா சொல்லும் போது ஆண்டு சொல்றாரு, நீ என்ன பண்ண, ஒரு சிங்கத்தை உள்ள விடு, ஒரு புலி உள்ள. ஆண்டு சொல்லவே இல்லை. குடும்பமாக ஜாதி ஜாதியாக தான், ஜோடியாக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நோவா பேழைக்குள்ள கொண்டு போனா. ஆண்டவர் குடும்பங்களை ஏற்படுத்துகிறவர். பைபிள்ல போட்டுக்கு தனிப்பட்டவர்களை, வீடு வாசல்களை ஏற்படுத்தி குடும்பமாய் மாற்றி நம்ம தேவன். குடும்பத்தை கட்டுகிறவர், குடும்பத்தை சேர்க்கிறவர். ஆண்ட குடும்பத்தை எப்படி ஆண்டு பிரிக்க மாட்டாரு. பைபிள்ல போட்டுக்கு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்கி கொடுத்தார் ஆண்டவர். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, மனுஷன் எனக்கு யாரு வேண்டாம். ஒரு நாள் தேவைப்படும் போது உனக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்றாரு பவுல், உங்களை குறித்து நான் சந்தோஷப்பட்டேன். கலாத்தி சபை மக்களே, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவ்வளவு சீக்கிரமா, இவ்வளவு நீங்க சொல்றாரு இவ்வளவு சீக்கிரமா உன்னை மயக்கினவன் யாரப்பா? என்ன இப்ப யாரு தெரியல, அப்ப ரொம்ப சீக்கிரம் மயக்கிட்டான் வந்தவன் ஜனங்களை. சொல்றாரு பார்த்து, புத்தி இல்லாத கலாத்தியர். சபை மக்களை பார்த்து சொல்லணும், விட்டு போனவங்க பார்த்து சொல்லணும், புத்தி இல்ல உனக்கு, சபை போகாம வீட்டுல உட்காந்துருக்க, புத்தி இல்ல. அப்படிதான் கேட்கணுமா? புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கினவன் யார்? இவ்வளவு சீக்கிரமா மயக்கினவன் யார் உங்களை? அப்போ ஜாகிரதையா இருக்கணும், விசுவாசிங்க. நிறைய பேர் இருக்காங்க வெளியே அவங்களை மயக்கிறதுக்கு. பேச்சுனால மயக்குவாங்க சில பேர், ஒண்ணுமே இருக்காது, அது பேச்சுதான். அந்த மனசு இருக்கணும். வரவங்களை வருந்தி கூட்டுறான். வருந்தி கூட்டி போயிட்டு அப்படியே சாப்பிட்டு போங்க, கால கழுவுங்க, உள்ள ஓடுறான். அந்த வயசான காலத்துல என்ன பண்ற ஆபிரகாம்,
தன் வீட்டுக்கு வந்தவர்கள் என்ன பண்ணல, விட்டுட்டாங்க, போயிடல, போறான், வெட்டுன்றான், கறி வெட்டு, குழம்பு செய்யன்றான், அம்மா நீ சப்பாத்தி செய்யமான்றான், தண்ணியை தேத்து வைக்கிறான், கால் கழுவுங்கன்றான், உட்காருன்னு சொல்றான். வந்து அந்த வயசான தாத்தா அது ஆண்டவர் பாக்குறாரு மேல. அல்லேலூயா. பேசாம வயசான நாட்கள்ல பேசாம படுத்துக்காம வருந்து கூட்டு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் செய்யறான்னா எவ்வளவு ஒரு அன்பு. அன்புதாங்க, ஒரு தியாகம் தான் அது. ஒரு மனுஷன் ஒன்று செய்யறோம்னா அது தியாகம் தான், அன்பு தான். அன்பு இல்லாம எதுவுமே நம்ம செய்ய முடியாது யாருக்குமே. வந்து இன்னைக்கு நாங்க இப்போ இங்க ட்ரெயின் போயிட்டு நைட்டு போய் ட்ரெயின் ஏறி நைட்டு ஃபுல்லா ஜெர்னி பண்ணி விஜயவாடா போய் மறுபடியும் பஸ் ஸ்டாண்டிங் போய் மறுபடியும் அங்க பஸ் ஏறி அந்த ஊருக்கு போய் அங்க வெயிட் பண்ணி மறுபடியும் பஸ் ஏறி அவங்க ஊருக்குள்ள எது நம்ம போனோம், அதெல்லாம் கூட அன்புதான். அன்பு இருந்தா போக முடியும். எங்க நம்ம வந்து அன்பு இல்லை எங்கேயும் போக மாட்டோம் நம்ம எல்லாம் கூட. அல்லேலூயா. என்ன சொல்றாரு பவுல்? வந்து அன்பா இருங்கன்றாரு. என்ன பண்றீங்க? அன்பு. உங்க அன்பெல்லாம் மாயமான அப்படியே போயிடுச்சு. கொடுத்தா அன்பு, கொடுக்கலன்னா வம்புதான் வரும் நமக்கு. அப்போ நம்ம இங்க வருவோம். கொரிந்தி சபை சொல்றாரு வந்து, ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு என்ன இருக்க, வந்து கலாத்தி சபையை போல நீங்க இல்ல, அவங்கள மாதிரி என்ன பண்ணலீங்க, வந்து வழிவிலகை போகல, ஆண்ட விட்டு போகல. உங்களை குறிச்சு நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கு சொல்றாரு அவர்? வந்து உண்டாயிருக்கிறது என்றா சந்தோஷப்படுகிறேன். உங்களை குறிச்சு ஒரு ஊழியக்காரன் விசுவாசி என்ன பண்ணமா பார்த்து சந்தோஷப்படணும். அல்லேலூயா. உங்களை நினைக்க போது என்ன பண்ண, ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே இந்த குடும்பத்தை இன்னும் இன்னும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதான் சந்தோஷம். சந்தோஷப்படணுங்கிற குறித்து வந்து சொல்றாரு ஆண்டவர் இயேசு கூட, பலர் தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். அல்லேலூயா. என்ன செய்யுமா? வந்து அவன் சரியில்லைங்க, நல்லாதான் இருந்தான், அந்த சர்ச்சுக்கு போய் சரியில்லைப்பான். அவன் எப்பத்தாலும் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கான், அல்லேலூயா அல்லேலூயா தான் கத்திக்கிட்டே இருக்கான். வந்து என்ன கொஞ்சமே புரிய மாட்டான் அந்த பாஷையை. வந்து ஆளே எல்லாம் டோட்டலா மாட்டான். வந்து சொல்லுவாங்க, நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்க ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, என்ன புதுசாங்க போறேன். ஆண்டவர் சொல்றாரு, பல தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் சொன்ன என்ன பண்ணு, மகிழ்ந்து களி கூறு. நான் ஒரு 5 years பேக் எல்லாம் பார்த்தா வந்து நான் எங்கன்னா ஊழியத்துக்கு போயிட்டு வருவேன். போயிட்டு வந்த உடனே அந்த 2 பேர் சொல்லுவாங்க, அது இங்கே பண்ணலாமே, அங்கதான் பண்ணணும் போயிட்டு. இதெல்லாம் சும்மா பெருமைக்காக தான் பண்றது. 2 பேர் சொல்லுவாங்க, 4 பேர் ஓகே, 2 பேர் அது இருக்கணும்.